அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். 3 ரகாத் வித்ரு தொழுவதாக இருந்தால் நபி அவர்கள் இந்த 2 முறைப்படி தான் தொழுவார்கள். முதலாவது 3 ரகாத்தையும் சேர்த்து 3வது ரகாத்தில் மட்டும் அத்தஹியாத்தில் அமர்ந்து சலாம் கூறி முடிப்பது. அதாவது முதல் ரகாத்தில் தக்பீர் கட்டியவுடன் ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற சூறாவையும், 2வது ரகாத்தில் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிற சூறாவையும் ஓதிவிட்டு பிறகு ருக்கு செய்து பிறகு சஜிதா செய்து அத்தஹியாத்தில் அமராமல் 3வது ரகாத்திற்காக எழுந்து ஃபாத்திஹா சூரா ஓதி அதற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓத வேண்டும். பிறகு ருக்கு செய்து ருக்குவிலிருந்து எழுந்து குனுத் துஆ அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி ஃபீமா அஅதைத் வகினி ஷர்ர மா கதைத் இன்னக தக்தி வலா யுக்தா அலைக் وإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت என்கிற துஆவை ஓத வேண்டும். இந்த துஆவை ருக்கு செய்வதற்கு முன்பாகவும் ஓதிக்கொள்ளலாம் அல்லது ருக்குவிற்கு பிறகும் நாம் ஓதிக்கொள்ளலாம். பிறகு சஜிதா செய்து அத்தஹியாத்தில் அமர்ந்து சலாம் கூறி முடிக்க வேண்டும். இது முதலாவது முறை. இரண்டாவது முறை 2 ரகாத்தை தனியாகவும் 1 ரகாத்தை தனியாகவும் தொழுவது. அதாவது 2 ரகாத்தை தொழுது சலாம் கூறி முடித்துவிட்டு பிறகு 1 ரகாத்தை தனியாக தொழுக வேண்டும். அந்த 1 ரகாத்தை 3வது ரகாத்தை நாம் எப்படி தொழுவோமோ அதே போன்று தொழுக வேண்டும். இந்த 2 முறையில் 2வது முறைப்படி தொழுவதுதான் சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறைப்படி தான் அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 முறைப்படியும் இல்லாமல் 2வது ரக்அத்தில் அத்தஹியாத்தில் அமர்ந்து சலாம் கொடுக்காமல் 3வது ரக்அத்திற்காக எழுந்து மக்ரிப் தொழுகையை போன்று தொழுவது கூடாது. வித்ரு தொழுகையை மக்ரிப் தொழுகையை போன்று தொழாமல் அதற்கு மாற்றமாக தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வித்ரு தொழுகையில் இந்த சூறாக்களை ஓதுவதுதான் சிறந்ததாகும். இந்த சூறாக்கள் தெரியவில்லை என்றால் நமக்கு தெரிந்த சூறாக்களை நாம் ஓதிக்கொள்ளலாம். நபி அவர்கள் வித்ரு தொழுகையை விடாமல் தொழுது வந்தார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் வித்ரையும் வித்ரு தொழுபவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹு அக்பர். நம்மால் முடியாத நேரத்தில் 1 ரக்அத்தாவது வித்ரு தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வித்ரு தொழுகையை நாம் வளமையாக்கி அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் கூறுங்கள்.